அண்ட் ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான கம்பேக் மூவிஸா பிளாக் பஸ்டர் மூவிஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களே நினைச்சாலும் இந்த மூவியை வந்து திரும்பி வந்து அவங்களால நடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மூவிஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆக்டர் பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா தான். இவருக்கு 2 படம் இருக்கு, அயன் அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கம் 2. இந்த 2 படத்துலயும் தலைவர் சம்பவம் வேற லெவலா இருந்திருக்கும், அவர் நடிப்பு வேற லெவலா இருந்திருக்கும். அவரே நினைச்சாலும் திரும்பி அந்த மாதிரி ஒரு சூர்யா நம்மளால பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சிருப்பாப்ல. அண்ட் 2வது ஆக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் தான். அவருக்கு 2 படம் இருக்கு, சந்திரமுகி பிளஸ் எந்திரன். அவர் என்னதான் வந்து இப்ப நிறைய படம் நடிச்சாலும் அப்படின்னா சந்திரமுகி எந்திரன் தான் அவரோட ஒன் ஆஃப் ஐகானிக்கான மூவிஸ். ஏன்னா எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த 2 படமும் சலிக்கவே சலிக்காதுங்க, அந்த அளவுக்கு செமையா இருக்கும். அவரே நினைச்சாலும் அந்த மாதிரி 2 படம் வந்து திரும்பி நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்பர் 1 பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் தான். இவருக்கு 2 படம் இருக்கு, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னியன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐ. இந்த 2 படத்துலயுமே விக்ரமோட ஆக்டிங் வெறித்தனமா இருக்கும். இப்போ வர எந்த ஆக்டர்னாலுமே இந்த மாதிரி ஒரு இது சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அவரே நினைச்சாலும் திரும்பி அந்த படத்தை நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருப்பாப்ல நடிப்புல. நான் சொன்ன படங்களை தவிர்த்து வேற ஏதாவது படம் உங்களுக்கு தெரிஞ்சா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேவையில்லாத இடத்துல பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டுரு.